ஹாய் கைஸ், நம்மளோட சேனலில் வந்து பைக் ட்ராவல், கார் ட்ராவல் ரிலேட்டட் எல்லா வீடியோஸும் இருக்குது கைஸ். வளர்றதே தெரியும். ஃபஸ்ட்டு பிளாக் இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு டைம் பிளாக் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸ் மட்டும் தான் நம்ம வீடியோ போட்டிருந்தோம். நம்ம சேனலில் இனிமேல் பிளாகும் போட போகிறோம் கைஸ். ஏன்னா நம்மளோட R3 வந்து சர்வீஸில் என்னன்னு சொன்னால ரொம்ப இப்போ அதை வந்து நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம், என்னென்ன அப்டேஷன் பண்ணியிருக்கோம், என்னென்ன அதில் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், அதை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம் கைஸ். என்னென்னா வண்டி இன்றைக்கி தான் வருது. நானும் வண்டியை ரொம்ப ஓட்டல கைஸ். எப்படின்னா ஒரு 400 கிலோமீட்டர் தான் ட்ரைவ் பண்ணியிருப்பேன். நமக்கு தெரியும், நம்ம 400 கிலோமீட்டர்லாம் ஓட்டினது மாதிரியே இருக்காது. எனக்கு இன்னும் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, எப்போ வண்டி என் கைக்கு வரும் அப்படின்னு. நானும் போய் மெக்கானிக் கடையில் நின்றுட்டே இருக்கேன். அந்த அண்ணன், தம்பி நீ போப்பா, நான் முடிஞ்சேன்னா கால் பண்ணுறேன் அப்படின்னு. ஏன்னா அவரை போய் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருப்பேன். அதனால் அவர் நான் வண்டி ரெடி ஆகிட்டு நான் கூப்பிட்றேன் அப்படின்னாரு. ஆனாலும் வண்டி ஒரு 5-6 மணிக்கு ரெடி ஆகிருன்னு சொன்னார். நான் 4 மணிக்கெலாம் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். கண்டிப்பாக அதில் என்னென்ன மாற்றிருக்கோம், நம்ம என்னென்ன அப்டேஷன் பண்ணியிருக்கோம், அந்த வண்டி என்னெல்லாம் வந்துச்சு அதெல்லாம் பார்க்கல கைஸ். கைஸ், நம்மளோட R3 வந்துருச்சு கைஸ். என்னன்னா அன்னைக்கு நைட்டே உங்களுக்கு எல்லாம் சொல்லலாம்னு நினச்சேன். ஆனால் வர வழியில் இருட்டாக இன்னொன்று மிஸ்டேக் நான் என்ன பண்ணிட்டேன்னா, பேச வாய்ஸ் ரெக்கார்டே ஆகலை. அதனால தான் நான் வந்து என்ன பண்ணுறது, அந்த விலாகை போட முடியலைங்க. எதுக்கு வச்சுக்காங்க. திருப்பி நானா மறுநாள் காலையில் எடுத்துகிட்டு வந்தாச்சு வண்டியை. நம்ம அன்றைக்கி நைட்டு வந்துச்சு. திருப்பியும் பேக்கில் லைட்டாக சவுண்ட் இருந்துச்சுன்னா அதுக்கும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. திருப்பி காலையில் வந்துச்சு கைஸ். நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோன்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் இருந்து நம்ம பார்த்துடலாம். ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, டிஸ்க் பேடு வந்து செராமிக்கில் போட்டிருக்கோம் கைஸ். நம்ம இந்த தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து செராமிக்கில் போட்டிருக்கோம். இது வந்து பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால் அது போட்டிருக்கோம். இந்த ரேடியேட்ரு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ரேடியேட்டர் செட்டு இந்த சைடு ஃபுல்லாக வர எல்லாமே, ரேடியேட்டர் உள்ளே வர ஃபேனு எல்லாமே மாற்றிருக்கிறோம். ஏன்னா வரும்போது மெயினான அந்த வண்டியில் அந்த கம்ப்ளைண்ட்டு ரேடியேட்ரு, அதனால் மாற்றிருக்காங்க. அப்புறம் என்னென்னா ஹெட்லைட்டு, 2 ஹெட்லைட் வந்து இந்த சைடு வந்துருக்க வந்து ஹை பீமு, அந்த சைடுக்கு வந்து லோ பீமு. இருங்க நான் காட்டுறேன். ரெண்டுமே எல்இடியில் போட்டிருக்கோம் நம்ம. ஏன்னா வண்டியில் வரும்போது லோ பீம் மட்டும்தான் ஒர்க் அவுட் இருந்துச்சு, ஹை பீம் வந்து ஓகே ஆகலை. நான் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டேன் இந்த மாதிரி ஏன்னா ஃபஸ்ட்டு ஓனர் வச்சேன். ஏன்னா நான் வண்டி வந்து செகண்ட்ஸில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஏன் இது நான் செகண்ட்ஸில் வாங்கினேன்னா, எனக்கு R3 ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் என்னென்னா, புதுசு வாங்குகிற அளவுக்கு என்கிட்ட இப்போக்கி ஐடியாவும் இல்லை, பட்ஜெட்டு இல்லை கைஸ். அதனால தான் நான் செகண்ட்ஸில் R3 வாங்கியிருக்கேன். ஆனால் இது இன்னொன்று இது ஓகே, இந்த 2 லைட்டு சேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஃப்ரண்ட்டில். ஓகே, முடிஞ்சு கைஸ். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம இதில் பார்த்தோம்னா நம்ம பிரம்போ லிவர் போட்டிருக்கோம். பிரம்போட லிவர் இது ஃபிட் பண்ணியிருக்கோம். இந்த சைடு வந்து என்னென்னா மவுண்டு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இது எதனால் இந்த மவுண்டு போட்டோம்னா, எனக்கு வந்து லைட்டு வந்து ஆஃப் ஆகி ஆன் ஆகிற மாதிரி வேணும்னு நான் கேட்டிருந்தேன். எதனாலனா, நான் வந்து இங்கே இருக்கிறது கொஞ்சம் ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு வந்து கொஞ்சம் கண்ணு கூசும் போது நான் லைட் ஆஃப் பண்ணி, ஏன்னா முன்னாடி LED போட்டிருக்கோம் நம்ம, அதனால் ஆஃப் பண்ணி போட்டுக்கலாம், ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி நான் கேட்டிருந்தேன். அதுக்காக இந்த மவுண்ட் வந்து இது FZயோடதுன்னு நினைக்கிறேன், ஆல்ட்ரு பண்ணி மாட்டி கொடுத்துருக்காரு மெக்கானிக் என்ன. அதுக்கப்புறம் என்னென்னா, இந்த சைடு வந்து இது பிரம்போவோட டேங்க் மாட்டிருக்குங்க இதுக்கு வந்து பிரேக்கிங்க்கு. ஏன்னா இது ரெண்டுமே நான் என்ன சொன்னேன், இதில் இருக்கிறது வேண்டாண்ணா, இந்த மாதிரி அதே மாதிரி எனக்கு இதுலேயும் போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமேட்டு பின்னாடி டிஸ்க் பேடும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஆமாம், பின்னாடி. ஆனால் பின்னாடி டிஸ்க் பேடு வந்து நார்மல், இது வந்து செராமிக் கிடையாது பின்னாடி. ஏன்னா மழை இங்கே 2 நாளாக ரொம்ப மழை கைஸ். அதனால் வந்து வண்டி ஃபுல்லாக கொஞ்சம் நாஸ்தியாகிடுச்சு. அதுக்கப்புறம்னா செயின்ஸ் ப்ராக்கெட்ஸ் மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் கைஸ். வேறு அவ்வளோதான் டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம் இப்போக்கி. இன்னொன்னா அடுத்த வேலை வந்து என்னென்னா, இந்த மீட்ரு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க கைஸ். மீட்ரு வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கும் இந்த சைடு. இதுவும் நான் ஆர்டர் போட்டிருக்கேன். இது ஏன்னா இன்னும் அது வரல, இன்னும் 2 பொருள் மட்டும் வரல. அடுத்தது கண்டிப்பாக அதுக்காக அது சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அடுத்தது.
அதுக்கப்புறம் இன்ஜின் ஃப்ளஷ் பண்ணியிருக்காங்க மெயினாக. எதுக்காக இன்ஜின் ஃப்ளஷ் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ரேடியேட்டர் ப்ராப்ளம் இருக்கும்போது என்னென்னா அந்த கூலண்ட்டும் இன்ஜின் ஆயிலும் போய் மிக்ஸ் ஆகி அது அப்படியே என்னென்னா இன்ஜின் வந்து நல்லா க்ரீஸ் மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப. அதனால் வந்து என்னென்னா இன்ஜின் ஃப்ளஷ் பண்ணியாச்சு. நான் ஐடியா வச்சுருந்தேன் வண்டி ஏன்னா வண்டி வந்து நான் செகண்ட்ஸில் ஃபோட்டோஸ் பார்க்கும்போது நான் ஒரு ஐடியா வச்சுருந்தேன். இன்னொன்று வந்து நான் வண்டி இன்ஜின் ஃப்ளஷ் பண்ணணும் நான் அப்படின்னு முன்னாடி வச்சுருந்த ஐடியா. வண்டி இன்ஜின் ஃப்ளஷ் பண்ணணும், ஜென்ரல் சர்வீஸ்லாம் பண்ணணும், செயின்ஸ் ப்ராக்கெட்ஸ் இந்த பிரேக்கிங் பேர்லாம் மாற்றணும் ஒரு ஐடியா வச்சுருந்தேன். ஆனால் கடைசியில் வந்ததுக்கப்புறம் இது வேறு நம்மக்கிட்ட வரும்போது கொஞ்சம் வேலையோடு தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இன்னொன்று என்னென்னா நான் வண்டி எடுத்த உடனே நான் லாங் ட்ரைவ் போடாதுன்னு எனக்கு ஆசை ரொம்ப. ஏன்னா எனக்கு இதோட பவர் வந்து எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு அந்த 7000 RPM தாண்டிடுச்சுன்னா அப்படி இருக்கும், செம்மையாக இருக்கும் ஒரு மாதிரி. எனக்கு இந்த பவர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்காக தான் வந்துட்டு நான் எடுத்தோடனே ஹில் ஸ்டேஷன் போகலான்னு நான் நினச்சிருந்தேன். ஆனால் என்ன சொன்னார் மெக்கானிக், என்ன இந்த மாதிரிப்பா வேண்டாம், இப்போக்கி நீ வந்து ஒரு 2 நாள் லோக்கல்லே ட்ரைவ் பண்ணு, உனக்கு வண்டியை பற்றி கண்ட்ரோல் எல்லாம் உனக்கு ஏன்னா கொஞ்சம் இதாக இப்போ தான் நம்ம எல்லாம் சரி பண்ணியிருக்கோம், அது வந்து கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் செட் ஆகட்டும், அதுக்கப்புறம் நீ லாங்கில் எடுத்துகிட்டு போ அப்படின்னாரு. அதுக்காக வண்டி இன்றைக்கி நான் ஒரு 2 3 நாள் இன்றைக்கி ஒரு நாள் மேக்ஸிமம் நான் லோக்கலில் ஓட்டுவேன். அதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் ஹீல்ஸ் எல்லாம் தான் பேசியிருக்கேன். ஏன்னா என்னால் முடியாது, அவ்வளோ 2 3 நாளில் வெயிட் பண்ண முடியாது, வாய்ப்பே கிடையாது அதுக்கு. ஏன்னா எனக்கு இப்போயே விட்டா பறந்துடுவேன், அந்த லெவலில் இருக்கிறேன் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கேன். எனக்கு லாங்கில் போயே ஆகுங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. சரிங்க, கண்டிப்பாக நெக்ஸ்ட் லாக் வந்து நமக்கு ஹில் ஸ்டேஷனாக தான் இருக்கும். சரிங்க, இனிமேல் டெய்லியும் நம்மளோட சேனலில் 1 டே விட்டு 1 டே 2 டேஸ்க்கு 1 டைம் கண்டிப்பாக விளாக் வரும். கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு விளாகும் கூட. சரிங்க, தேங்க்யூ. நெக்ஸ்ட் விளாகில் பார்க்கலாம். பாய்.